ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி இல்லைன்னா டிஃபன் சட்னின்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 8லேருந்து 10 வரமிளகாய், 20 சின்ன வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கணும். முதல்ல வந்து நம்ம வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உளுந்தம்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்குவோம். வாணலியில் எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருக்க மற்ற பொருளெல்லாம் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வச்சுருக்க 3 பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை கிள்ளி போடுங்க, இல்லைன்னா அது வெடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் ஓரளவு வதங்கணும். அது வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அது நல்லா மசியும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தோன்னா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வேக விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா அது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். இப்போது நம்ம வந்து வதக்கின பொருள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு அதை ஆற வச்சுருவோம். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளோட நல்ல ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா ரெட்டிஷாக இருக்குது. நல்ல வாசமாக சுவையாகவும் இருக்கும். நம்ம வேர்க்கடலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லிக்கு வந்து இது தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிருவோம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்தோன்னே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சொன்ன மாதிரி இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ சுட சுட இட்லிக்கு வந்து நம்ம இந்த கார சட்னி வெள்ளை தேங்காய் சட்னியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வெறும் கார சட்னி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.